தயிர் ஒரு சிறந்த உணவு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியுது. ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் தயிர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தவிர்க்கிறாங்க. நானும் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தயிர் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிக்கும். தயிர் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும். தயிர் சாப்பிட்டா வெயிட் போட்டுடும். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. பட் இது எல்லாமே உண்மை கிடையாதுங்க. ஸோ தயிர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் திங்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆனா ரொம்ப குறைவா இருக்கு. அது பால்ல இருக்கிறத விட கூட இன்னும் குறைவா இருக்கு. ஏன்னா பாக்டீரியா அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருது. புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, விட்டமின் B12, ரிபோஃப்ளோவின் இருக்கு, கால்சியம் இருக்கு மற்றும் மினரல்ஸ் இருக்கு. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்குலாம் இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த B12 சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க. ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, தைரியமா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, வெயிட் வருங்கிறது தவறு. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய ஃபுட்டு. மூணாவது, கட் பாக்டீரியா, அதாவது உங்களோட குடல் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியான உணவு. லாக்டோபெசிலஸ் இருக்கு. ஸோ கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும், வெயிட் ஏறாது, பல நன்மைகள் இருக்கு, டைஜஷன் நல்லா இருக்கும். ஸோ கர்ட் மஸ்ட் include food in everyday meal. Thank you.